வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக் மிஷினில் பெடல் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்ப்போம். கமெண்டில் ஒரு கஸ்டமர், ஜாக் மிஷின் தான் நான் வச்சுருக்கேன், நான் தைச்சிட்டே இருக்கேன், தைச்சி முடிச்சுட்டு கால் எடுத்ததுக்கப்புறமும் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் பெடலை கையில் எடுத்துக்கிறேன். நான் பெடலை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு மிஷின் ரன் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பெடல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு கலர் ஸ்லீவ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கருப்பு கலர் சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சார் தான் உங்களுக்கு மெயின் ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. ஆப்போசிட்டில் இருக்க மேக்னெட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஆகும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டன் பழைய இடத்துக்கு போயிடும். இப்போ நமக்கு அந்த ஆக்ஷன் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இல்லாத போது நமக்கு ரன் ஆகிட்டே இருக்குங்க. இதை நம்ம இப்போ எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கருப்பு கலர் சென்சாரை ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்க மேக்னெட்டை வந்து, அதாவது உங்களுக்கு கருப்பு கலர் சென்சார் அந்த மேக்னெட்டுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி பண்ணதுன்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் முன்ன பின்ன வச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த கருப்பு கலர் ஸ்லீவை நீங்கள் மேலாப்பில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிஷின் ரன் ஆகாது, கீழாப்பில் வச்சிங்கனாலும் ரன் ஆகாது. ஒரு மாதிரி கரெக்டாக இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பெடல் மாலேருந்து கால் எடுத்தாலுமே நமக்கு வந்து மிஷின் ரன் ஆகிட்டு தான் இருக்குங்க. இப்போ நான் இதை கரெக்ட் பண்ணிட்டேன். அதாவது உங்களுக்கு கருப்பு கலர் சென்சார் சென்டராக இருக்கிற மாதிரி, அதாவது அந்த மேக்னெட்டுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மிஷின் கரெக்டாக ரன் ஆகுது. அந்த ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், மிஷின் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 முறை தான் டைட் பண்ணியிருந்தேன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மிஷின் ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் ஆகுது. மிஷின் பர்ஃபெக்டாகவும் ஸ்பீடாகவும் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வேலையை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க அந்த போர்டில் நீங்கள் கை படாமல் பார்த்துக்கணும். அப்படி கை பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு கரண்ட்டு ஷாக் அடிச்சிடும். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தையல் மிஷின் மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஓமுருகா தையல் மிஷினில் எல்லா விதமான தையல் மிஷினும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மற்றும் சர்வீஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓமுருகா தையல் மிஷின் பவானியில் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.